கலை நேயர்களுக்கு மாலை வணக்கம். இன்று என்னுடைய மாணவர்கள் ஒரு முக்கியமான ஒரு தற்காப்பு கலை பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்ட இருக்கிறார்கள். எதிரினுடைய அடியை வேகமாக தடுத்து வலக்கையினால் கழுத்தில் உள்ள சில வர்மங்களை அழுத்தி பிடித்து காலினால் வேகமாக தட்டுவார்கள். அப்பொழுது எதிரி அவன் எவ்வளவுதான் உயரம் ஹைட்டு பாடியாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். விழக்கூடிய வேகத்தில் வேகமாக தள்ளுறான்னா அந்த தரையில் இடிச்சிடும், தரை உடஞ்சி போகும். அது ஒரு ஆபத்து. கழுத்துப்பிடி வர்மப்பிடி ரொம்ப ஆபத்து. ரெண்டாவது முட்டு தேய்ச்சிரும். அந்த கால் வச்சு அழுத்துறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வர்மம் தான். எனவே பல வர்மங்கள் இங்கே பாதிக்கப்படும். இன்னும் நான் குறிப்பாக சொல்ல போனால் கழுத்தை பிடிக்கும்போது உறக்க காலம் என்ற ஒரு முக்கியமான வர்மம் தான் என்னுடைய கையில் மாட்டோம். அந்த உறக்க காலம் எங்கே இருக்குது, அது என்ன ஆகும், அதனுடைய விளக்கம் என்ன அப்புறம் சொல்லி தருவேன். அந்த உறக்க நீங்கள் சும்மா இப்போ பிடிக்கும்போது கழுத்தை பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். கழுத்தில் எந்த இடத்துல பிடிக்கிறீங்கள விளக்கம் இப்போ நான் சொல்ல முடியாது. கழுத்தை பிடிங்க, டைட்டாக பிடிங்க. அடுத்தது அவர் டைட்டாக பிடிக்கும்போதே அவனுக்கு அந்த இரத்த குழாய் அழுத்தும் போது ஒரு மாதிரி படபடப்பாக ஒரு மயக்கம் வரும். உடனே என்ன செய்யணும், காலை வேகமாக தட்ட வேண்டும். இந்த பகுதியில் தட்ட வேண்டும். அங்கேயும் ஒரு வர்மம் இருக்குது, அசகுருதி வர்மம். அசகுருதி என்றால் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த வர்மத்தில் அடிபட்டுன்னா அந்த காலை அசைக்க முடியாது. அதுதான் நான் சொல்ல அந்த வைத்திய ஏடுலாக தான் சொல்கிறேன். அசகுருதி வர்மம் அது ஆறுமுக வர்மத்தில் ஒன்று. கண்ணு வர்மம், மூட்டு வர்மம், நாய்த்தலை வர்மம், பக்க வர்மம், அசகுருதி வர்மம் இந்த 6 வர்மங்களுடைய இடம் தான் அந்த இது ஆறுமுக வர்மம்னு பேர். அதில் இந்த மூட்டு இந்த ஜாயிண்ட்டு, இந்த நீ ஜாயிண்ட்டுக்கு பின்னால் இருப்பது தான் அசகுருதி வர்மம். அதில் நம்முடைய குதிக்கால் எடுத்து வேகமாக அடிச்சேன்னா உங்களுக்கு கெட்ட காலம், அடிப்பவனுக்கு ஒரு நல்ல காலமாக இருந்துருச்சுங்க. கண்டிப்பாக அந்த வர்மத்தில் பட்டுது, நிச்சயமாக உனக்கு கால் வழங்காமல் போயிடும். அது எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. நீ நொண்டி தான் நடப்பான் வாழ்நாள் முழுவதும். பயங்கரமான வர்மம் அசகுருதி. அந்த அசைவு இல்லாமல் போயிடும். இந்த மூட்டில் ஜாயிண்டில் ஒரு அசைவு இல்லைன்னா அவனுக்கு நடக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு பேர் அசகுருதி வர்மம் ஒன்று வர்ம ஏடுகள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இவ்வளவு அட்டாக் அந்த ஸ்டெப்பில் இருக்குது. கையை வேகமாக தடுக்கிறீங்க, தடுக்கும்போது அவனுடைய கை பாதி உயிர் போயிடும். அவ்வளோ வலுவாக தடுக்க வேண்டும். கழுத்தை பிடிக்கிறீங்க, அது வர்மம் அசகுருதி வர்மத்தில் தாக்குறீங்க, அவன் ஃப்ளாட் ஆகிட்டு கீழே விழுந்துடுறான். விழுப்போது தலை அடிப்படுது, எல்லாமே ஆகும். எனவே இந்த கலையினை கற்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த டெக்னிக் நல்லா தெரியும். ஆனால் அவர்கள் வெளியில் இதை செய்து காட்டவே மாட்டார்கள். என்னுடைய அனுமதி இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உனக்கு தற்காப்பு என்று வரும்போது நீ இதை பயன்படுத்தலாம். ஒரு எதிரி உன்னை அடிக்க வரும்போது கண்டிப்பாக நீ இதை தடுத்து நிறுத்தி இந்த டெக்னிக்கை நீ கையாளலாம், செய்யலாம் என்று தான் சொல்லிக்கிறேன். அந்த முறையில் என்னுடைய 2 மாணவர்கள் இப்பொழுது அதை உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, பார்ப்போம். அந்த போசாடி அவ்வளோதான், ரைட். அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த கைனால் வேகமாக தடுத்துட்டான். அந்த அந்த கட்டை விரலும் ஆள்காட்டு விரல் அந்த எல்லாம் எங்கே இருக்குது, கழுத்தில் இருக்குது. கழுத்தில் பல வர்மம் இருக்குன்னு சொன்னாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு வர்மம் உறக்க காலத்தில் அவனுடைய கை இப்படி இருக்குது. அது தப்பிக்கவே முடியாது. டைட் பண்ணிட்டான்னா அவனுக்கு எல்லாம் போயிடும். அடுத்தது அவனுடைய மூட்டு பார்த்திங்களா, ஜாயிண்ட்டு இங்கே வயிற்றுக்கு மேலே இருக்கிறது, அங்கேயும் வர்மம் இருக்குது. அதை அழுத்திடுவான். முதல்ல கால் எடுத்து தட்டும்போது அது தசகுருதி வர்மத்தில், மூட்டுக்கு பின்னால் உள்ள வர்மத்தில் அட்டாக் ஆகிறது. அதுவும் வர்மம் தான். ஆக 3-4 வர்மங்கள் தாக்கப்பட்டு எதிரி அதே இடத்துல கீழே விழுந்துருவான். இப்பொழுது அவன் எழுந்திருக்கவும் முடியாது, தப்பிக்க ஒன்றும் முடியாது. எழுந்தான்னா அவ்வளோ மிதிச்சிடுவான். இந்த இதை டைட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். அதை டைட் பண்ணிட்டா கண்ணு பிடுங்கிரும், நாக்கு தள்ளிடும், ஒரே மயக்கம் வந்துடும். உறக்க காலத்துடைய எஃபெக்டே அதுதான். நாக்கு தள்ளி, இதை நாக்கு தள்ளி வர்மம்னு கூட சொல்லுவாங்க. வாய் பிளந்துடும், நாக்கு தள்ளிடும். நீ அழுத்தி பாரு, வாய் பிளக்கும். பார்த்தியா? எனவே இது நாக்கு தள்ளி வர்மம்னு சொல்லுவாங்க. இந்த வர்மத்தில் அடிபட்டுனா இழக்கு முறை, அது தனி இழக்கு முறை, அது ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது. உறக்க காலம் வர்மங்களில் நமக்கு முக்கியமான காலம். அவங்க உறக்கம் போல் வந்துடும், மயக்கம் போல் வந்து லாஸ்ட்டில் உறங்கிடுவான். எனவே தான் இது பேர்னது உறக்க காலம் என்று பேர். அந்த 12 அந்த படுவர்மத்தில் 1 இந்த உறக்க காலம். எனவே இந்த வர்மத்தை அட்டாக் பண்ணி அவனை கீழே வீழ்த்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஓகே, அந்த விதத்தில் இந்த மாணவர்கள் இதை எளிமையாக செய்து காட்டுவாங்க. ஆபத்தான நேரங்களில் எதிரியை மடக்குவதற்கு இது ஒரு நல்ல ஒரு உத்தியாக பயன்படும்.
எனவே இது போன்ற பலவிதமான மர்மக்கலை உத்திகள், எதிரியை தாக்கி மடக்குவதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உத்திகள், டெக்னிக்ஸை வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் நிறைய சொல்லிக் கொடுத்துருவேன். அதில் ஒன்றை செய்து காட்டினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.